Hi friends, good morning. Previous video வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்து எப்படி ரைட் பண்ணனும், W ப்ரோக்ராமில் வந்து எப்படி ரைட் பண்ணனும் அதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்திருப்போம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டோர் பண்றது அதுக்கான வீடியோஸ் பத்தி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த YouTube சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் ஐகானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்பதான் நம்ம YouTube சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, இங்க வந்து பாத்தீங்க அப்படினா as include pic.h ஓகே பிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி as define crystal frequency 4 MHz ஓகே. எனக்கு வந்து இன்டர்னல் டைம் டிலே வந்து நான் யூஸ் பண்ண போறேன் அப்படினால crystal frequency நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். சேம் அதே தான் ப்ரீவியஸ் வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி unsigned char r_address 0 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி r_data நான் என்ன டேட்டா வந்து ஒரு 32 பிட் பைட் வந்து என்ன பண்ண போறேன் 32 பிட் வந்து நான் தர போறேன். ஓகே, அப்போ நான் என்ன டேட்டா கொடுக்க போறேன் அப்படினா 32 பைட்ல வந்து நான் வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்க போறேன். இப்போ வந்து ஹலோ ப்ராஜெக்ட் பேக்கர் இது மாதிரி கண்டென்ட் நான் கொடுக்க போறேன். இல்லனா ஹலோ ஹவ் ஆர் யூ இது மாதிரி தர போறலாம். அப்போ அது எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படினா 32 அப்படினா ஒரு அசம்ப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்க வேணா எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஏன்னா கேரக்டர் நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படினா என்ன பண்ணுங்க அது வந்து ஒன் பைட் தான் எடுத்துக்கும். அப்போ என்ன பண்ணுங்க இங்க வந்து 32 பைட்ல வந்து நான் டேட்டா தர போறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வேறலாம் எதுவும் கிடையாது. அடுத்து பாத்தீங்க அப்படினா LCD-க்கான ஃபின்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். அடுத்து LCD கமாண்ட் ஃபங்க்ஷன் ஓகே 4 பிட் LCD-க்கான கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்க அப்படினா 4 பிட் LCD-க்கான கோடிங். இது வந்து கமாண்ட் ஃபங்க்ஷன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம என்ன பண்ணிருக்கோம் LCD 8 அதே டேட்டா ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுங்க அதே 4 பைட்டுக்கு வந்து நான் எழுதிருக்கேன். ஓகே, வேறலாம் எதுவுமே இல்லை. LCD-யும் 8 டேட்டா வந்து என்ன பண்ணிருக்கேன் ஒரு 4 பிட் எழுதிருக்கேன். LCD init ஃபங்க்ஷன் ரைட் பண்ணிருக்கேன். அடுத்து LCD டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் ஓகே. LCD டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது தான், வேறலாம் எதுவுமே இல்லை. இப்போ LCD டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் நம்ம வந்து ரைட் பண்ணிருக்கோம். ஓகே, ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங் கேரக்டர் வந்து நம்ம என்ன பண்ண பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிருக்கோம். அடுத்து W ப்ரோ மெமரியில் வந்து என்ன பண்ணுங்க சேம் அதே கோடிங் தான், வேறலாம் இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஆனால் இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் நான் ஆட் பண்ணி நான் கோட் ரைட் பண்ணியிருப்பேன். அது எங்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் டேட்டா சென்ட் பண்ணணும்ல அதுக்காக. அதே மாதிரி ரீட் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் மெயின் லூப்புக்கு அப்புறம் இந்த கீழே இருக்க ஃபங்க்ஷன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, W ப்ரம் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு போடணும். அதை நான் மாற்றிடுறேன். ஒரு டேட்டா வந்து என்ன பண்ணுவேன் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்கேன் இந்த வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா FF அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் நேம். அதனால தான் வந்து W ப்ரம் அட்ரஸில் வந்து நான் FF அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, FF அப்படிங்கும்போது நம்ம டீட் பண்ணது வந்து FF அட்ரஸ் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாது. அதுக்காக தான். ஓகே, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் போட்டுருக்கேன். மெயின் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் LCD-க்கான 2 லைன் வந்து ஆட் பண்ணிருக்கேன். டி போட் டி அடுத்து LCD init பண்ணியிருக்கேன். அடுத்து 10 மில்லிசெகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லிட்டு LCD கமாண்ட் 0x80 வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். LCD டிஸ்பிளேல W ப்ரம் இன்டர்ஃபேஸ் பிக் 16F8 இது எல்லாமே காமனாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான். நான் அதனால தான் சும்மா நார்மலாக சொல்லிட்டு போனேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன டேட்டா பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் நம்ம வந்து இது பண்ணணும். அப்புறம் என்ன ஆகும் இந்த LCD கமாண்ட் 30 வந்து நம்ம ரீட் டேட்டா வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் ஒரு ஸ்ட்ரிங்கை தானே பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது அது தேவையில்லை. அப்போ அதனால அதை வந்து நான் ஹைட் பண்ணிட்டேன். ஓகே, அதே மாதிரி W ப்ரம் ஸ்ட்ரிங் ரைட் என்ன பண்ணுங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிருக்கேன். W ப்ரம் ஸ்ட்ரிங் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் ரிஜிஸ்டரோட அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ரிஜிஸ்டரோட அட்ரஸ் கொடுத்துட்டு ஹலோ ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு வந்து நான் ரைட் பண்ணிருக்கேன். ஓகே, ரைட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க ஒரு 1000 மில்லிசெகண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரீட் பண்ணிருக்கேன். ஓகே, நார்மலாக நான் பே யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் எந்த இஷ்யூ இல்லை. இப்போ என்ன பண்ணுங்க இந்த W ப்ரம் ஸ்ட்ரிங் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம போவோம். அங்கே வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். W ப்ரம் ஸ்ட்ரிங் ரைட் ஓகே. அப்போது W ப்ரம் ஸ்ட்ரிங் ரைட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ரைட் பண்ணி இங்கே வந்து ரீட் ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா W ப்ரம் ஸ்ட்ரிங் ரைட் ஓகே இந்த ஃபங்க்ஷன் தான் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணேன் ஒரு அறையில் வந்து நான் டேட்டா வந்து வாங்கிட்டேன். ஓகே, W ப்ரம் அட்ரஸ் ஒரு அன்சைன்டு கேர்னு போய் என்ன பண்ணுங்க W ப்ரம் அட்ரஸ் வந்து நான் ரைட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்ட் அன்சைன்டு கேர் அப்படின்னு சொல்லி ஒரு அறையை வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். W ப்ரம் போட ஒரு அறை கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த அறையில் வந்து என்ன பண்ணுங்க டேட்டா வாங்கிட்டு அன்சைன்டு இன்ட்டு FF அப்படி என்ன ஒரு டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த வேரியபிள் என்ன பண்ணுங்க 0ல் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படினால FF = 0 நீங்கள் என்ன பண்ணலாம் ரிஜிஸ்டர் அட்ரஸ் அப்படின்னு கூட போட்டுக்கலாம் வேரியபிள். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரிஜிஸ்டர் அட்ரஸ் கூட போட்டுட்டு நீங்கள் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். அடுத்து FF W ப்ரம் ஏன்னா நம்ம வந்து டேட்டா என்ன இப்போ அதில் 0th பொசிஷன்லேருந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது இப்போ ஹலோ ப்ராஜெக்ட் பேக்கர் 32 கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 32 கீவேர்ட்ஸ் வரைக்கும் என்ன பண்ணும் எனக்கு வந்து டேட்டா போயிட்டு இருக்கணும். எப்போ டேட்டா இல்லையோ அப்போ என்ன ஆகணும் not equal to 0 இருக்கும். அப்போ எனக்கு என்ன ஆகணும் டேரெக்டாக அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணிருக்கேன் W ப்ரம் not equal to 0 FF ++ என்ன பண்ணுங்க அந்த ஃபார் லூப் வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிருக்கேன். டேட்டா இருக்க வரைக்கும் என்ன பண்ண இன்க்ரிமெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ W ப்ரம் ரைட் பைட் ஓகே. அப்போ ரைட் பைட்னு சொல்லிட்டு W ப்ரம் அட்ரஸ் ப்ளஸ் FF ஓகே. நான் வந்து எந்த அட்ரஸில் வந்து நான் ரைட் பண்ணணுமோ அந்த அட்ரஸ் இப்போ W ப்ரம் அட்ரஸ் ப்ளஸ் FF அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ FFனா என்ன அர்த்தம் இடத்துல 0ன்னு இருந்துச்சுன்னா 0ன்னு வந்து அந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிக்கும். 1ன்னு இருந்துச்சுன்னா அடுத்து 1 ஏன்னா அந்த அட்ரஸ் வேரியபிள் எப்பயுமே எப்படி இருக்கும் 0வாக இருக்கும். இப்போ 0 + 1 1 அடுத்து 0 + 2 2 இந்த மாதிரி அட்ரஸ் வந்து நமக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, வேறலாம் எதுவும் கிடையாது. அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்போ W ப்ரம்
எஃப்எஃப். ஓகே, அப்போ என்ன பண்ணுங்க, எனக்கு ஹலோ ப்ராஜெக்ட் பேக் வந்து 0ல் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஹெச் இருக்கும், இ வந்து என்ன இருக்கும், 1ல் இருக்கும். அப்போ இந்த அரே இன்க்ரிமெண்ட் இந்த ஃபார் லூப் இன்க்ரிமெண்ட் ஆக என்ன ஆகும், நமக்கு அட்ரஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும், டேட்டாவும் உள்ளே வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. டிலே 2 மில்லி செகண்ட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணிட்டேன். ஓகே, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ இங்கே டேட்டா வந்து ரைட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்சிடி டபிள்யூ ஃப்ரம் ஸ்ட்ரிங் ரீடு. ஓகே, இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே கோட் ரைட் பண்ணியிருப்பேன். ஒயில் ஆஃப் 1ல் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கோடில் வந்து டபிள்யூ ஃப்ரம் ஸ்ட்ரிங் ரைட்னு வந்து நம்ம முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுங்க, டபிள்யூ ஃப்ரம் ஸ்ட்ரிங் ரீடு. ஓகே, அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுங்க, ரீட் பண்ணியிருக்கேன். ரீட் பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து என்ன பண்ணுங்க, r_address. ஓகே, எந்த அட்ரஸில் வந்து நம்ம இது பண்ணணும், 0th அட்ரஸில் வந்து நான் இது பண்ணணும், எவ்வளோ பைட் ஆஃப் டேட்டா வந்து நான் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ 22 பைட் ஆஃப் டேட்டா வந்து என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே இல்லை. 22 பைட் அப்படிங்கிறதுனால 22 பைட் வந்து நான் ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ரீட் ஃபங்க்ஷனுக்கான கோடை பார்ப்போமா. இப்போ டபிள்யூ ஃப்ரம் ஸ்ட்ரிங் ரீடு இந்த கோட் வந்து ரைட் பண்ணிருக்கேன். இந்த கோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே தான் சேம். ஓகே, எவ்வளோ லென்த் வந்து நான் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஏன்னா எந்த மெமரியிலேருந்து இந்த 0th பொசிஷன்லேருந்து எவ்வளோ லென்த் வந்து நான் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் 22 அப்படின்னு கொடுத்துருக்கேன். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ அன்சைன்ட் இன்ட் எஃப்எஃப். ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் அந்த வேரியபிளுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்து ஆக்டிவாக இருக்காது. அதனால் வந்து எஃப்எஃப் வந்து நம்ம 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அதனால் அன்சைன்ட் எஃப்எஃப் ஈக்குவல் டு 0, எஃப்எஃப் லெஸ் தென் லென்த்தோட கம்மியாக இருந்தால் உள்ளே போய் டேட்டா எக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ எஃப்எஃப் ++ எப்போ 22ஓட அதிகமாக போகுதோ, ஓகே 22ஓட கம்மியாக இருக்குது, ஓகே 21 வரைக்கும் என்ன பண்ணும், இந்த லூப்புக்குள்ள வரும். 22ன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம லெஸ் தெனாக இருந்தால் தான் உள்ளே வர சொல்லியிருக்கோம். அதேமாதிரி கிட்ட தெனாக ஆச்சுன்னா என்ன ஆகும், 22 இருந்தால் என்ன பண்ணுவோம், லூப் விட்டு எக்ஸிட் ஆகிடும். ஓகே, அப்போ r_data எஃப்எஃப் அப்படி என்ன பண்ணுங்க, அந்த அறையை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ டபிள்யூ ஃப்ரம் ரீட் பைட்டில் வந்து டேட்டாவை ரீட் பண்ணி என்ன பண்ணும், r_dataவில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும், read_data. ஓகே, டிலே _milli_seconds. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த லூப் வந்து டேட்டாவை ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளியே வரும்ல, லூப் வெளியே வந்த உடனே என்ன பண்ணும், நம்ம வந்து நல் கேரக்டர் கொடுத்து இந்த ஃபார் லூப்பில் வந்து இவ்வளோ டேட்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், டெர்மினேட் பண்ணணும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்க, r_data எஃப்எஃப் ஈக்குவல் டு /0 போட்டால் அந்த இது வந்து நல் கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதோட என்ன பண்ணுவோம், இந்த அறையில் வந்து டேட்டா வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூப் விட்டு எக்ஸிட் ஆகும். அப்போ எக்ஸிட் ஆகிட்டு என்ன பண்ணும், எகெயின் என்னுடைய ஃபார் லூப் ஒயில் ஃபங்க்ஷனுக்கு வரும். அப்போ ஒயில் ஃபங்க்ஷனில் என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரிங் டேட்டா வந்து ரீட் பண்ணிடுச்சு. ரீட் பண்ணக்கப்போ LCD கமாண்ட் 0x80 வந்து என்ன பண்ணுங்க, இன்ட் எஃப்எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணுங்க +Fல. அப்போ என்ன பண்ணுங்க, ஃபார் லூப் யூஸ் பண்ணி +F ஈக்குவல் டு 0, +F லெஸ் தென் 13. ஓகே, 13 டேட்டா வந்து எனக்கு எடுத்துக்க அண்டு r_data ஓகே +F நாட் ஈக்குவல் டு 0. இது என்ன பண்ணுங்க, ஒரு கண்டிஷன் தான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, எதுக்காக அப்படின்னா கண்டிஷன் வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ரெண்டும் ஒரே கண்டிஷன் தான். இப்போ எஃப்எஃப்ல இருக்க டேட்டாவும் லெஸ் தென் 13 வரைக்கும் எங்கே என்ன டேட்டா வந்து ஃபெச் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ என்ன பண்ணுங்க, எஃப்எஃப் ++ அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணுங்க, டேட்டா வந்து ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் புரியும். இதே லாஜிக்கல் நீங்கள் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இதுக்கு வரைக்கும் முன்னாடி போட்ட வீடியோஸில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா நான் இந்த கம்பேரிசன் போட்டுக்க மாட்டேன், டேரெக்டாக என்ன பண்ணியிருப்பேன், +F அப்படின்னு போட்டு இந்த r_data +F அப்படின்னு போட்டு நாட் ஈக்குவல் டு 0 இதை மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேனே தவிர இந்த பிட்வைஸ் அண்ட் யூஸ் பண்ணி நான் என்ன சொல்லலாம், உங்களுக்கு வந்து கான்செப்ட் சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே, இது வந்து என்ன பண்ணுங்க, அட் டைமில் 2 கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். 2 கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே வரும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் ஆகிடும். ஏன்னா 13ஓட கம்மியாகவும் இருக்கணும், அதே மாதிரி நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஓகே, அப்போ மட்டும் தான் நாங்கள் உள்ளே வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணணும். ஓகே, வேறெல்லாம் எதுவும் இல்லை. ஃபார் லூப் வந்து நம்ம இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். இப்போ 13 இருக்க டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், C0க்கு போய்ட்டு C0 என்ன பண்ணுங்க, அதே இஃப் கண்டிஷன் தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதே இஃப் கண்டிஷன் தான் இங்கே இருக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 14லேருந்து 25க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், இங்கே வந்து ஸ்டோர் பண்ணேன் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். C0 வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ என்ன டேட்டா வந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஹலோ ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படிங்கிறது தான் பிரிண்ட் ஆகும். நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹாய் ஹவ் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா ஹாய் ப்ராஜெக்ட் பேக்கர் இதை மட்டும் ஆட் பண்ணிட்டு ஒரு 3 டாட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா ஹாய்னு போட்டேன், ப்ராஜெக்ட் பேக்கர்னு போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு 3 டாட்ஸ் போடலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து கம்பைல் பண்ணுறேன். கோடிங் வந்து கம்பைல் ஆகுது. இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன். சிமுலேஷன் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எகெயின் ப்ளே பண்ணலாம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்டாப் பண்ணல பாருங்கள், இல்லை ஹலோ ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்து என்னன்னா நான் ப்ரீவியஸாக ட்ரை பண்ணி பார்த்தது. நீங்கள் நான் சிமுலேஷன் ஓப்பன் பண்ண உடனே ஹலோ ப்ராஜெக்ட் பேக்கர் தான் டிஸ்பிளே இருந்துச்சு. அது எல்லாமே நம்ம ப்ரீவியஸாக ட்ரை பண்ணது. இப்போ ட்ரை பண்ண டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து எகெயின் நான் சிமுலேஷன் வந்து ப்ளே பண்ணுற பாருங்கள். இப்போ வந்து இதில் W இன்டர்ஃபேஸ் PIC 16877A அப்படின்ட்டு டிஸ்பிளே ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து
நான் வந்து ஹாய் அப்படின்னு போட்டு 3 ஆச்சரியக்குறி சிம்பிள் போட்டோன்னா அந்த சிம்பிள் வந்து ஷோ ஆகும் பாருங்கள். ஹாய் அப்படின்னு போட்டு அந்த 3 ஆச்சரியக்குறி சிம்பிள் வந்துட்டு ப்ராஜெக்ட் பேக்கன் பிரிண்ட் ஆகிடுச்சா. இப்போ நம்ம டபிள்யூ ப்ரோ மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கான்னு பார்ப்போமா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 டேட்டா மட்டும் இப்போ வந்து மாடிஃபை ஆகிருக்கு, இந்த 4 டேட்டா மட்டும் மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் எல்லா கலரில் இருக்குது. மற்ற எல்லாமே என்ன இருக்குது, ப்ரீவியஸாக டேட்டா தான் அப்படின்னு சொல்லி அது எதுவும் மாடிஃபை ஆகலை. ஓகே, அப்போ நம்மளோட கோடிங் என்ன ஆகுது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங்கில் யாராவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு கோடிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே வாட்ஸ்அப் பண்ணு, கீழே இருக்க நம்பருக்கு என்னது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதுக்கான கோடிங்ஸ் போட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி கோடிங்க்கு வந்து சம் அமௌண்ட்ஸ் வந்து நான் சார்ஜஸ் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ.